விடுதலை ராஜேந்திரன். மோடி ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழிக்காக செலவிடப்பட்ட தொகை 2869 கோடி. அதே நேரத்தில் தமிழுக்காக செலவிடப்பட்டது வெறும் 100 கோடி ரூபாய். கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் RTI தகவல் மூலம் ஒன்றிய அரசிடமிருந்து பெற்றுள்ள தகவல் இது. இன்று சில ஏடுகளில் இது வந்திருந்திருக்கிறது. தமிழ் மொழியை பெருமையை பற்றி ஐநாவில் பேசுகிறார், வெளிநாடுகள் பேசுகிறார், காசி தமிழ்ச்சங்கத்தை வளர்க்கிறார் என்றெல்லாம் பாஜகவினர் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட தமிழ் மொழியின் மீது ஒன்றிய அரசு காட்டுகிற பாசம் என்பது இப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே மொத்தம் 24,821 பேர் தான் சமஸ்கிருத மொழியையே பேசுகிறார்கள். ஆனால் இந்த சமஸ்கிருதத்துக்கு ஏராளமான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை எல்லாம் மத்திய பல்கலைக்கழகங்களாக உயர்த்துவதற்கு 2014ஆம் ஆண்டிலிருந்தே ஒன்றிய ஆட்சி அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. சமஸ்கிருதம் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் தலா இந்த அரசு செலவிடுகின்ற தொகை 11 லட்சம் ரூபாய். ஆனால் சமஸ்கிருதம் அல்லாத பிற இந்திய மொழிகளை பேசுகிறவர்களுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் இந்த அரசு செலவிடுகிற தொகை எவ்வளவு தெரியுமா? 13 ரூபாய் 50 காசுகள். மொத்த தேசிய மொழிகளில் செலவிடப்படுகின்ற தொகையில் 61% சமஸ்கிருதத்திற்கு மட்டுமே செலவிடப்படுகிறது. மக்கள் எண்ணிக்கையில் 24,821 பேர் பேசுகிற மொழிக்காக மட்டும் ஏன் இவ்வளவு இவர்களுக்கு அக்கறை? அது கடவுளின் மொழி என்று சொல்கிறார்கள், உயர் குலத்தவரின் மொழி என்று சொல்கிறார்கள். கடவுளுக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும் என்று சொன்னார்கள். பிற மொழிகளில் சொன்னால் கடவுளே தீட்டாகிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ் மொழியை விட சமஸ்கிருதம் எந்த வகையில் உயர்ந்தது என்று இவர்களால் வாதிடுவதற்கும் கருத்துக்களை சொல்வதற்கும் நிச்சயமாக முடியாது. சமஸ்கிருதம் ஒரு காலத்தில் எழுத்தில் எழுதப்படாத மொழியாகவே இருந்தது. அதை எழுதா கிழவி என்றுதான் சொன்னார்கள். எழுத்தில் அதை அச்சிட்டால் மற்றவர்களுக்கு அது போய் சேர்ந்துவிடும். இந்த அறிவு தங்கள் மண்டைக்குள்ளேதான் இருக்க வேண்டும் என்று எழுத்தில் எழுதக்கூடாது என்று சொன்னார்கள். அதை பாவம் என்று சொன்னார்கள். வடநாட்டில் சமஸ்கிருதம் தோன்றுவதற்கு முன்பு மக்களிடம் மிக பிரபலமாக பேசப்பட்ட மொழி பிராகிருத மொழி. அது மக்கள் மொழியாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் பண்டிதர்கள் உயர்குலத்தோர் பேசுகிற மொழியாக சமஸ்கிருதம் என்ற மொழி பல்வேறு மொழிகளிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான மொழியாக அது வளர்த்து எடுக்கப்பட்டது என்பதுதான் மொழி நூல் அறிஞர்கள் கூறுகிற ஒரு வரலாறாக இருக்கிறது. இன்றைக்கும் சமஸ்கிருதத்திற்கு எழுத்து வடிவம் கிடையாது, தனியான எழுத்து வடிவம் கிடையாது. தமிழுக்கு சிறப்பான தனி எழுத்து வடிவம் இருக்கிறது. தமிழ் எழுத்து வடிவம் சமஸ்கிருதத்திற்கு எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது என்பதற்கான கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் இப்போது கிடைத்து இருக்கின்றன. அந்த காலத்தில் வேத மத எதிர்ப்பு கொள்கையை கொண்ட சமணமும் பௌத்தமும் பிராகிருத மொழியில்தான் மக்களிடம் பேசியது. இன்றைக்கும் வடநாட்டில் பேசுகிற பல்வேறு மொழிகள், ராஜஸ்தானி, பஞ்சாபி, குஜராத்தி, ஒரியா, மகாராஷ்டிரா இவைகளுக்கெல்லாம் மூலமாக இருந்தது அன்றைக்கு மக்கள் பேசிய பிராகிருத மொழியிலிருந்துதான் அவைகள் கிடைவிட்டு தொடங்கின என்பது மொழியியல் அறிஞர்களின் ஆய்வு. சமஸ்கிருத மொழியிலிருந்து இந்த மொழிகள் தோன்றவில்லை. ஆக எழுத்து வடிவமும் கிடையாது, சில ஆயிரம் பேர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி. இந்த மொழியில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். புத்தர் காலத்தில்தான் சமண பௌத்த மதங்கள் செல்வாக்கு பெற்றுவிட்டன, இனியும் நாம் எழுத்து வடிவில் கொண்டு வராவிட்டால் நமது அடையாளம் அழிந்துவிடும் என்ற காரணத்தினால்தான் எழுத்தில் எழுத துவங்கினார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. வேதத்தில் கூட சமஸ்கிருதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. வேத சமஸ்கிருதம் என்பதே வேறு என்று இப்போது சொல்லுகிறார்கள். முதலாக செம்மைப்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லப்பட்டது ராமாயணத்தில்தான், சுந்தரகாண்டத்தில்தான் அது சொல்லப்பட்டது என்பது ஆய்வறிஞர்கள், மொழிநூல் அறிஞர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காளிதாசர் எழுதிய சாகுந்தலம் நாடகத்தில் கூட உயர்குலத்தவர்கள், மன்னர்கள், பிரபுக்கள், உயர்சாதியினர் நாடகங்களில் பேசுகிற மொழி சமஸ்கிருதமாகவும், அதே நேரத்தில் பெண்கள், ஏழைகள்,
மக்கள் பேசுகிற மொழி பிராகிருதமாகவும் இந்த மக்கள் சமஸ்கிருதம் பேசக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சாகுந்தரம் நாடகமே நடத்தப்பட்டது என்று வரலாறுகள் கூறுகின்றன. இப்படி மக்களை வர்ண அடிப்படையில் பிளவுபடுத்துகிற ஒரு மொழிக்கு இத்தனை 1000 கோடி ரூபாயை வாரி வழங்குவதுதான் இந்த நாட்டினுடைய ஆட்சியினுடைய நேர்மையா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இங்கே தமிழர்களிடம் ஓடி வந்து தமிழ் பெருமையை பேசுவது, திருக்குறள் பெருமையை பேசுவது, காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகள் நடத்துவது, ஆனால் பணத்தை வாரி வழங்குவதெல்லாம் சமஸ்கிருதத்திற்குத்தான். ஏன் இந்த இரட்டை வேடம்? சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.